आदरणीय बंधुगण नमस्कार। आम बोलर अच्छे आशा करछे आपण मन भी बोलर थिबो। आज चुंगुड़ी तरकारी रे केमिति करिबो सेइटा मो आपन कोइबा पई जाउची। இன்னைக்கு எறா வந்து எப்படி ஃப்ரை பண்றதுன்ட்டு தான் நான் சொல்லப் போறேன். எல்லாரும் வந்து மசாலா போட்டுட்டு எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பீங்க. நான் கொஞ்சம் வேற மாரி பண்ணுவேன். அந்த மாரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் கடுகு போட்டுடணும். கடுகு போடுறது இல்லாம நீங்க சோம்பு போட்டீங்களாக்குனா கூட இன்னும் நல்லாருக்கும். ஆல்ரெடி எறால வந்து மஞ்சத்தூள், உப்பு போட்டு நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இது ரொம்ப மீடியம் சைஸ் தான். ரொம்ப பெருசும் இல்ல, ரொம்ப சின்னதும் இல்ல. அத போட்டு அந்த எண்ணெயில போட்டுட்டு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் நானு. ଚିଙ୍ଗୁଡ଼ି ନା ବେଶୀ ବଡ଼ ବି ନାହିଁ, ଛୋଟ ନାହିଁ। ସେ ସବୁ ଚିଙ୍ଗୁଡ଼ି ଫ୍ରାଏ କରୁଛି। ଏଇଟା କ'ଣ ବେଶୀ ଅଲଗାଟା କହିକି ଆପଣ ଭାବିବ। ଟିକେ ଡିଫରେଣ୍ଟ ରହିବ ବାସ୍। ଟେଷ୍ଟ ବଢ଼ିଆ ରହିବ। ତେଲ ପକେଇକି ଟିକେ ସୋରିଷ ନାଇଁ ତ ସୋମ୍ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଚିଙ୍ଗୁଡ଼ି ନା ହଳଦୀ, ଲୁଣ ପକେଇକି ୱାଶ୍ କରିକି ରଖୁଛି, ସେଇଟା ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ତ ପକେଇକି ଟିକେ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ, ତାପରେ ଟିକେ ଗରମ ମସଲା, ମିର୍ଚି ପାଉଡର ଗୋଟେ, ଧନିଆ ପାଉଡର ଟିକେ, ତାପରେ ପିଆଜ ନା ଗୋଟେ ବଡ଼ ପିଆଜ କଟ୍ କରିକି ରଖୁଛି, ସେଟା ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ସେ ଭିତରେ ସେମ୍ ଟାଇମ୍‌ରେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। କଡ଼ି ପତ୍ତା ବି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ସବୁ ଟିକେ ମିକ୍ସ କରିକି ସେମିତି ସିମ୍‌ରେ ରଖିବା ଟାଇମ୍‌ରେ ସେ ପିଆଜ ନା ବେଶୀ ଜୁସି ଟାଇପ୍‌ର ହେଇଯିବ। ଆପଣ ଖାଇବା ପାଇଁ ବି ଟେଷ୍ଟ ବି ବଢ଼ିଆ ରହିବ। இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்பவே எறா போட்ட ஒரு 2 நிமிஷத்துல, ஏன்னா எறா வந்து குக் ஆச்சுன்னா ஓவர் குக் ஆயிட்டா ரப்பர் மாரி ஆயிடும். அதனால எறா போட்டுட்ட உடனேவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். கொஞ்சம் மிளகாத்தூளு, தனியாத்தூளு, கரம் மசாலா பவுடர் கொஞ்சம். நான் வீட்ல அ கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க கரம் மசாலா பவுடர் தான் யூஸ் பண்றேன். அது ரொம்ப சூப்பரா டேஸ்டியா இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம். இன்கேஸ் வந்து இந்த எறா ஃப்ரை பண்றது வந்து நீங்க ரொட்டி கூட இல்லன்னா தோசை கூட சாப்பிடுற மாரி இருந்தா, இன்னும் 2 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் செமி ஃப்ரையா இருக்கணும்னா 1 வெங்காயம் மட்டும் போதும். அந்த வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அதுவும் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை போட்டுட்டு எல்லாம் சிம்ல வச்சே தான் வேக வைக்கணும். ஏன்னா வெங்காயம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெங்காயத்தோட அந்த ஷேப்பே இல்லாம ஃபுல்லா பேஸ்ட் மாரி ஆயிடும். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, எறா சாப்பிடும்போது அந்த மசாலாவோட டேஸ்ட்டோட செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம் நெறைய போட்டீங்க, எறா கம்மியா இருந்தா அந்த ஸ்வீட் ஆயிடும். அதுக்கு ஈக்குவல் பண்றதுக்கு மிளகாத்தூளும் கொஞ்சம் ஜாஸ்தியா போடணும் நீங்க. அந்த மிளகாத்தூள் வந்து நான் கா காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்றேன் நானு. காஷ்மீரி மிளகாத்தூள் அது வந்து ரெட்டிஷ்ஷா இருக்கும். நல்லாருக்கும் அது குழம்பு அதுக்காக। ପିଆଜ ନା ଛୋଟ ପିଆଜ ୟୁଜ୍ କରୁନାହାନ୍ତି ନି, ବଡ଼ ପିଆଜ ନା ସେଇଟା ଗୋଟେ ୟୁଜ୍ କରୁଛି। ସେ ଫ୍ରାଇ କରିବା ଟାଇମ୍‌ରେ ଏ ରୁଟି ସାଙ୍ଗରେ ବି ନାଇଁ ତ ଦୋସା ସାଙ୍ଗରେ ବି ଖାଇବା ପାଇଁ ଭଲ ରହିବ। ସେ ବି ସେମି ଗ୍ରେଭି ଟାଇପ୍ ରହିବ। ବେଶୀ ପାଣିଆ ବି ରହିବ ନାହିଁ। ଆଉ ଦରକାର ତ ଆଉ ଟିକେ ଟାଇମ୍ ଫ୍ରାଇ କରିବା ତ ଚିଙ୍ଗୁଡ଼ି ନା ରବର ଟାଇପ୍‌ର ହେଇଯିବ। ସେଇଥିପାଇଁ ସିମ୍‌ରେ ରଖିକି ମୁଁ ଫ୍ରାଇ କରୁଛି। ଇଏ ଚିଙ୍ଗୁଡ଼ି ନା ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ରହିବ। ଟିକେ ଜୁସି ଟାଇପ୍‌ର ରହିବ। ସବୁବେଳେ ଚିଙ୍ଗୁଡ଼ି ଆମେ ଫ୍ରାଇ କରିବ ତ ଡ୍ରାଇ ଟାଇପ୍‌ର ରହିବ ନା। ପିଆଜ ପକେଇକି ଫ୍ରାଇ କରିବା ଟାଇମ୍‌ରେ ଟିକେ ଜୁସି ଟାଇପ୍‌ର ରହିବ। ପିଆଜର ଫୁଲ୍ ନା ବେଶୀ ପେଷ୍ଟ ଟାଇପ୍‌ର ହେଇଯିବ ତ ଟେଷ୍ଟ ବଢ଼ିଆ ଆସିବ। ଆଉ ଲାଷ୍ଟ ନା ଟିକେ ପେପର ପାଉଡର, ଆଉ ଦୋକାନରେ କିଣୁଛୁ ନା ସେ ପେପର ନାହିଁ, ଆମ ଘରେ ପେପର ପାଉଡର ରେଡି କରିବ ନା, ସେଇଟା ପକେଇବା ଟାଇମ୍‌ରେ ବି ଟିକେ ବଢ଼ିଆ ରହିବ। ଭଲ ଫାଇନ୍ ପେଷ୍ଟ ପାଉଡର ୟୁଜ୍ କରିବ ନାହିଁ ସେଇଟା ପାଇଁ। कड़ी पत्ता टिके बेसी पकेଇବା ଟାଇମ୍‌ରେ ସେ ଚିଙ୍ଗୁଡ଼ି ଫ୍ରାଇ ହେବା ଟାଇମ୍‌ରେ କड़ी पत्ता ପକେଇବା ଟାଇମ୍‌ରେ ସେ ତେଲର ସ୍ମେଲ୍ ବଢ଼ିଆ ଆସିବ। ମୁଁ ଏଇଟା କରିବା ପାଇଁ ସୋରିଷ ତେଲ யூஸ் କରୁଛି। இந்த எறா ஃப்ரை பண்றதுக்கு நான் நார்மல் மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்। நார்மலா கொத்தமல்லியோட அந்த தண்டு இருக்குல்ல, நீங்க அத கட் பண்ணி போட்டீங்கன்னாவே மீன் குழம்புலயும் எறாலயும் வந்து ரொம்ப நல்லாருக்கும்। ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இது। நான் நான் நார்மல் இதுதான் கரம் மசாலா பவுடர் வந்து வீட்ல ரெடி பண்ணது தான் போட்டிருக்கேன்। அதுவும் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன்। ஏன்னா நெறைய போட்டோம்னா அந்த மீனோட ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டும் எறாவோடது வந்து இல்லாம போயிடும் அதனால। இவ்ளோ செமி கிரேவியா இருக்குது நம்ம ரசம் சாப்பாடு இல்லன்னா சாம்பார் சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது கூட நல்லாருக்கும்। ரொம்ப பெரிய எறாவும் இல்ல, சின்னது தான்। நான் மீன் குழம்பு கூட இது சைட் டிஷ்ஷா செஞ்சுட்டு சர்வ் பண்ணேன்। பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க என் பையன்। கொஞ்சம் வெங்காயம் போடுறதால இதோட டேஸ்ட் கொஞ்சம் வேற மாரி இருக்கும்। லாஸ்ட்டா கொஞ்சம் பெப்பர் போடணும்। ଟିକେ ପିଆଜ ପକେଇକି ତାପରେ ସେ ସାଙ୍ଗରେ ପେପର ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ବଢ଼ିଆ ରହିବ।
ମୋର ଝିଅ ନା ସେର କାମ ନା ଏଇଟା ବ୍ଲାକ୍ ନା ସେ ବେଶୀ କିଣିକି ଦେଇଛନ୍ତି ତାଙ୍କ ବାପା ସେ ଘରେ କରିବ ନିଜ ଆଇସ୍କ୍ରିମ ପାର୍ଲର ଏଇଟା ସେ ଭିତରେ ଗୋଟେ ସେଲ୍ସମ୍ୟାନ ବସୁଛି କହିକି ସେ ନିଜେ ନିଜେ ସବୁ ରେଡି କରିବ ଖେଳିବା ପାଇଁ ବାହାର ଯିବା ପାଇଁ ଜାଗା ନାହିଁ ଏଇଟା ଆମର ରହୁଛନ୍ତି ଆପାର୍ଟମେଣ୍ଟରେ ଫିର ବି ସେ କେତେ ଘରେ ଅଛି ନା ସେଇଟା யூட்டிலைஸ் କରିକି ପିଲାମାନେ ଖେଳିବା ପାଇଁ ଆରମ୍ଭ କରୁଛି வீட்ல வெளியே போய் விளையாட முடியாது ஆல்ரெடி இது அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்றதால வெளியே போனாலும் கொஞ்சம் சேஃப்டி இல்லை பசங்க வீட்டுக்குள்ளவே விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க எனி டைமும் டிவியும் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு இது 2 பெரிய பெரிய பிளாக்ஸ் வந்து பாக்ஸ்ல வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு அவரு என் பொண்ணு அதை ஒவ்வொன்றா ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று பண்ணுவா இன்னைக்கு வந்து இது ஐஸ்கிரீம் பார்லர் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள அவ தான் சேல்ஸ் கேர்ள் சைட்ல வந்துட்டு உட்காந்துட்டு பாப்பா ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்ட்டு எந்த ஐஸ்கிரீம் எந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும்னு அவளே சொல்லி என்ஜாய் பண்ணுவா இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறது தான் நம்மளோட லைஃப் ஐயோ இது எனக்கு இல்லையேன்ட்டு ஃபீல் பண்றதை விட இருக்கிற லைஃப்பை சந்தோஷமா என்ஜாய் பண்ணின்னு இருக்கோம் நாங்க எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்